கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய துக்கங்களை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அதை சந்தோஷமாய் மாற்றி நம்மை மகிழ பண்ணுவதற்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பலவிதமான துக்கங்களோடு, பாடுகளோடு, கண்ணீரோடு கடந்து சென்ற ஜனங்களுடைய காரியங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு துக்கங்களை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்த அநேக சம்பவங்களை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவரே நமக்கு நம்முடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உலகம் தருகிற சந்தோஷம், நிம்மதி எல்லாம் நிரந்தரமானது அல்ல. இயேசு தருகிற சந்தோஷமே நிரந்தரமானது. அவர் தருகிற சமாதானமே நம்முடைய இருதயத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் தருகிற மெய் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாமும் அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட அழைக்கப்படுகிறோம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாற்ற இயேசு உண்டு. அவரை நோக்கி பாருங்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் பலவித துக்கங்களோடு, பாடுகளோடு, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறும்படி செய்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற உம்மால் முடியும். ஏனென்றால் நீர் எங்களுடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பாடுகளை சிலுவையில் சுமந்து தீர்க்கிறீர். ஆண்டவரே, ஆகவேதான் நீங்க சுமந்த அந்த துக்கங்களை நாங்கள் சுமக்க வேண்டியது இல்லை. அந்த துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற பண்ண உமக்கு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்திலையும் காணப்படுகிற துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய துக்கமும் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக நிச்சயமாக மாறும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் இயேசுவை கவனித்து பார்த்து அவர் தரும் மெய் சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.